அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மில் ஒவ்வொருவரும் சிந்தித்து விளங்குவதற்காக வேதங்களை வழங்கி வந்தான். அதில் இறுதியாக அல் குர்ஆன் என்ற ஒரு வேதத்தை வழங்கி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தூதராக அனுப்பி இந்த இரண்டில் இருந்தும் நீங்கள் பின்பற்றி இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள் என்ற உறுதிமொழி அல்லாஹ்வுடைய தூதரின் புறத்திலிருந்து நமக்கு கொடுத்திருக்கின்றான். அப்ப அந்த உறுதிமொழியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், அதை நாமும் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான காரியங்களில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள்ங்கிறான். காலின் செருப்பு அருந்து விட்டாலும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக்கூடியவர்களாக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஆகவே பாமர மக்களாக இருந்தாலும் சாதாரண மக்களாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக அறிஞர் பெருமக்கள் இந்த விஷயத்தில் மிகவும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு நன்மைகளை ஏவக்கூடியவர்கள், மக்களுக்கு தீமைகளை தடுக்கக்கூடிய காரியங்களிலே செயல்படக்கூடிய நாம் அதிகமாக இந்த விஷயத்திலே கவனம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு அவனோடு அது சென்று விடுகின்றது. ஆனால் மார்க்க அறிஞர்களாக, இயக்க தலைவர்களாக, சமுதாயத்திலே பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள், அதை சார்ந்து ஒரு பெரும் கூட்டமே அந்த தவறு செய்வதற்கு காரணமாகின்ற காரணத்தினால் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடிய சிலர் மனிதன் என்ற அடிப்படையில தவறு இழைத்து விடுவதை பார்க்கின்றோம். ஒரு கருத்து, தவறான ஒரு கருத்தை நாம் சொல்லிவிடுகின்றோம். அந்த தவறு என்பது தவறு என்று சிலரால் சுட்டி காட்டப்படுகின்றது. அதற்கான ஆதாரங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதற்கு பிறகும் நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தான் செய்த தவறை நியாயப்படுத்தக்கூடிய போக்கு சில அறிஞர்களிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சாதாரணமா நம்மளால விளங்க முடிகின்றது. இது யாருடைய செயல் என்று கேட்டால், இதுதான் ஷைத்தானுடைய ஆற்றல். ஷைத்தானுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய தலையிலே அமர்ந்து கொண்டு தன்னை நியாயப்படுத்துவதற்காக தனக்கு சாதகமாக இறைவசனங்களையோ, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளையோ அல்லது அறிஞர்களுடைய விளக்கங்களையோ அதை மாற்றி திருத்தி கூட்டி குறைத்து வரட்டு கௌரவத்திற்காக சில செயல்களை செய்யக்கூடியவர்களையும் நாம் இந்த உலகத்திலே பார்க்கின்றோம். தெளிவாக திருக்குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்லுகின்றதோ அதற்கு நேர் எதிர் செயல்களை செய்யக்கூடியவர்கள் மார்க்க அறிஞர்கள் என்ற அடிப்படையிலே இன்று இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவர்களை ஷைத்தான் என்ன செய்து விட்டான்? அவருடைய காரியத்தை அழகாக்கி அவர்கள் என்னவெல்லாம் செய்கின்றார்களோ அதுதான் மார்க்கம் என்று ஒரு மிகப்பெரிய கூட்டம் அவர்களை பின்பற்ற வைத்து மிகப்பெரிய வழிகேட்டிலே கொண்டு செல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இது இன்று நேற்றல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு எத்தனையோ பேர் தங்களை இறை தூதர்களாக வாதிட்டார்கள். மிக தெளிவாக காத்தமுன் நபி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருந்தும் அதற்கு மாற்றமாக நான் தான் நபி என்று சொல்லக்கூடிய ஒரு துணிவு ஒரு மனிதனுக்கு எப்போது வருகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி சென்றார்கள். நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கள், ஒவ்வொரு நாளும் துவா செய்யுங்கள், ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாங்கு கேட்டவுடன் எனக்கு ஸலவாத்து சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். இறைவா, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அருள் புரிவாயாக, இவருடைய குடும்பத்தார் மீதும் அருள் புரிவாயாக. கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது அருள் புரிந்தாயோ, மிகச்சிறந்த அருள் அல்லவா. கலீலுல்லாஹ் அவர்கள் எப்படி மாறினார்கள்? அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதானே. அப்படிப்பட்ட அருளை எங்களுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொழிவாயாக, இன்னும் அவருடைய குடும்பத்தார் மீதும் பொழிவாயாக. கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. எங்களுடைய இந்த தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பரக்கத்து செய்வாயாக, அவருடைய குடும்பத்தாருக்கு பரக்கத்து செய்வாயாக. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருக்கும் செய்த அதே மாதிரி என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்காக துவா செய்யுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? நாம துவா செய்துதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருள் புரியணுமானா கிடையாது. அல்லாஹ் ஆல்ரெடி அவர்களுக்கு என்ன செய்து விட்டான்? தூதராக தேர்ந்தெடுத்து விட்டான், சொர்க்கத்தில் முதல் மனிதராக தேர்ந்து விட்டான், ஏராளமான சிறப்புகளை செய்து விட்டான், ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக அறிவித்து விட்டான். ஆனால் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்கன்னு கேட்டா, எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய காலமெல்லாம் நீங்கள் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக மாற மாட்டீர்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தை நமக்கு கொடுப்பதற்குத்தான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில்
அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நம்மை வலியுறுத்திவிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். யா அல்லாஹ், என்னுடைய அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக ஆக்கி விடாதே. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கஸ்தலம் பாதுகாக்கப்பட்டது. ஏனையவர்களுடைய பல அடக்கஸ்தலங்கள் இன்று வழிபாடு நடக்கக்கூடிய இடங்களாக மாறியதும் இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் உள்ள ஒன்று. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சராசரி ஒரு மனிதனாக வாழ்ந்து இறை தூதர் என்ற அந்தஸ்திலே அவர்கள் மரணித்து விட்ட பிறகும் அதற்கு பிறகு வந்தவர்கள் நானும் நபிதான் என்று பொய்யுரைக்கக்கூடிய அளவிற்கு ஷைத்தான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக ஆகியிருக்கின்றான். ஆகவே அறிஞர்களுக்கு ஷைத்தானுக்கு அறிஞர்கள் மிகவும் விருப்பமானவர்கள் என்ற அடிப்படையிலே அறிஞர்களை வழிகெடுத்து மிக பெரும் கூட்டத்தை தன் வசம் கொண்டு வரக்கூடிய முயற்சியை ஷைத்தான் செய்வது இந்த காரியங்களில் ஒன்று என்பதை விளங்கி, குறிப்பாக பொதுமக்களை விட, சராசரி மக்களை விட அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஷைத்தானுடைய ஆற்றலில் இருந்து வழிகட்டு விடாமல் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாதுகாவல் தேட வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்மை சார்ந்த உலமாக்களையும் நேரான வழியில் செலுத்தி அவர்கள் செய்த தவறுகளுக்கு மன்னித்து அவர்கள் இந்த உலகத்திலே தௌபா பெற்று சிறந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.